ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து நாம் செய்திக்குள் கடந்து செல்வோம். தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி ஸ்தோத்திரத்தை அளிக்கிறோம். இந்த நாளிலே கூட அடியேனை நீர் பயன்படுத்தினதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். அடியேன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னுடைய நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் என்பதை நான் நினைவு கொண்டு நல்ல நினைவாற்றலோடும் நல்ல ஞானத்தோடும் பேச எனக்கு நல்ல அறிவை கொடுக்கும்படியாக உடைய சமுத்திரம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் வாயிலிருந்து பேசுவார் என்பதை நான் உணர்ந்து பேசவும், என்னை மறைத்து ஆவியானவர் பேசுகிறார் என்பதை நான் நினைத்து பேசவும், எந்த விதத்திலும் மேட்டுமை கொள்ளாதபடி என்னை தாழ்த்தி பேச எனக்கு நல்ல அந்த வேலத்தை கொடுக்கும்படியாக உடைய சமுத்திரம் ஜெபிக்கிறோம். கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஞானத்தோடு கேட்கவும், உங்களுடைய சமூகத்தில் இருந்து இதை கேட்டு இதை போய் ஆராயவும் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அந்த ஞானத்தை கொடுக்கும்படியாக உடைய சமூகத்தை ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை மேன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமீன். சத்தமாக இல்லை, பரவாயில்ல. உக்கர ஆணக்காரன், இது வாயிலேயே நுழையாது. உக்கர ஆணக்காரன் என்பது வாயிலேயே நுழையாது. இது ஒரு புது வார்த்தையா தெரியுது. அந்த காலத்துல சைவ இதுல இருந்து இது எடுக்கப்பட்ட வார்த்தை. இது உக்கர ஆணக்காரன். இப்பொழுது இதை அக்கௌண்டன்ட், ஒரு முதலாளிக்கு ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கிறார் என்றால் அதைத்தான் உக்கரஹானக்காரன் என்று அந்த காலத்திலே சொல்லுவார்கள். ஒரு எஜமானுக்கு வேலைக்காரன், ஊழியக்காரன், ஊழியக்காரனாகிய உக்கரானக்காரன் இவன். இந்த உக்கரானக்காரனை பற்றி இயேசு கிறிஸ்து அருமையாக விளக்கத்தை சொல்லுகிறார். அநேக வார்த்தைகளினாலே, ஒரு ஊமைகளாக இயேசு கிறிஸ்து பேசினது சீசர்களிடத்திலே பேசினதை விட அவர் பரிசேயர்களை பார்த்து பேசினதுதான் அதிகமான ஊமைகள். அதிலே நிறைய காரியங்கள் ஐசுவரியவானை பற்றி தான் அதிகமான காரியங்கள் இருக்கும், அதிகமான ஊமைகள் இருக்கும். ஒரு 36-40 தடவை ஊமைகளாகவே சொல்லி சொல்லி அவர்களுக்கு விளங்க செய்வார். இதை நான் வேதத்திலே கூட பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து பேசுகிறது என்ன என்று பேசுகிறதை, இவைகள் எல்லாம் இயேசு ஜனங்களோட ஊமைகளாக பேசினார். ஊமைகளே அன்றி அவர்களோட பேசவில்லை. ஊமை அன்றி வேறு சாதாரணமாக பேசுவது எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்து 3 வருட காலம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே அவர் சுவிசேஷத்தை பரப்பின காலத்திலே அவர் மேற்கொண்ட காரியங்கள் எல்லாம் ஊமைகளாகவே மேற்கொண்டார். அதுவும் ஐசுவானிகளை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கிறார். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஐசுவானை பற்றி தான் இருக்கும். ஏனால் இந்த ஐஸ்வர்யவான்கள் மேட்டிமை உள்ளவர்கள், தங்கள் காரியத்திலே சுயநலவாதிகளாக இருந்த ஐஸ்வர்யவானிகள். இதை குறிப்பிடுவதற்காகவே தேவன் வார்த்தைகளை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். இன்னொரு வார்த்தையும் படிக்கலாம். மத்தேயு 13:13. இவைகளெல்லாம் படிங்க. மத்தேயு 13:13. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் ஊமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஊமைகளாகவே வெளிப்படையாக பேசுகிறார். ஆனால் அவர்கள் தேவனுடைய அந்த நியாயசனத்தை பற்றி நல்ல கரைத்து குடித்தவர்கள், வேத வல்லுநர்கள், இந்த பரிசேயர்கள். அவர்களுக்கு ஈஸியா விளங்கிடும். ஆனால் அவர் குறிப்பாக அப்போஸ்தலர் சீசர்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது சீசர்களை பார்த்து பேசுவது போல, எங்கே எங்கே இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்ய வந்தாரோ அந்த இடத்தில் எல்லாம்
இந்த வேத வல்லுநர்களாகிய பரிசேயர்கள் அவரை கண்காணித்துக் கொண்டே இருந்தார்கள். இன்னொரு வசனம் படிக்கலாம், மத்தேயு 13:11. படிங்க படிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. யாருக்கு அருளப்படவில்லை? இந்த பரிசேயர்களுக்கு அருளப்படவில்லை. ஆனால் உங்களுக்கு, அப்போஸ்தலராகிய உங்களுக்கு அது அறியப்பட்டு விட்டது. அறியப்பட உங்களுக்கு நல்ல ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆனால் அவர்கள் ஆதி முதல் வேத வல்லுநர்களாக இருந்து, ஆதியாகமத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் செய்த, தேவன் செய்த அடையாள அற்புதங்களை கண்டு உணர்ந்து இருந்த இந்த வேத வல்லுநர்களாகிய இந்த சதுசேயர்கள், பரிசேயர்கள், அவர்கள் தங்களுக்கென்று வேதத்தை போதித்துக் கொண்டிருந்தார்கள். தங்களை கனம் பண்ண வேண்டும், தாங்கள் தான் என்கிற அந்த மேட்டிமையான உள்ளத்தை அந்த பரிசேயர்கள் கை கொண்டு இருந்ததினால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த 3 வருட கால ஊழியத்திலே அவர்களை பற்றியே தான் பேசிக் கொண்டிருந்தார். இவர்களுக்கு என்ன, இவர்களை பற்றி பேசும் பொழுது இவர்களுக்கு எவ்வளவு வெறி வரும், அவர்களுக்கு கோபம், மூர்க்கம், வெறி எல்லாம் வந்தது. ஏனென்றால் அவர்களுக்குள், அவர்கள் வேத வல்லுநர்களாக இருந்ததினால் அவர் சொல்லுகிற ஊமை அவர்களுக்குள் போய் தேய்த்தது. இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாது. ஏனென்னா அநேக ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்துல தான் இந்த ஊமைகளை அவர் சொன்னார். இந்த இடத்திலே அவர் ஐஸ்வர்யவான், உக்கரஹானக்காரன் அக்கௌண்டன்ட், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். இந்த ஊமையை சொல்லும் பொழுது முதலாவது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் என்கிறதை சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். அது அப்படிதான் இருக்குதுங்க. தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, படிங்க. ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கரஹானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரு பெரிய முதலாளிக்கு, ஒரு உண்மையான, அவனுக்கு தோதான ஒரு அக்கௌண்டன்ட், அதாவது ஒரு கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு ஊழியக்காரன் இருந்திருக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டான், தன் எஜமானுடைய ஆஸ்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மற்ற ஜனங்களுக்கு செலவழித்து விட்டான். வருகிற கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டான். இதை எஜமானர் கண்டு, இதை மற்றவர்கள் போய், எஜமானுக்குள்ளே இருக்கிறவர்கள் போய் அந்த எஜமானுக்கு தெரிவிக்கிறாங்க. என்ன தெரிவிக்கிறாங்க? உன்னுடைய ஊழியக்காரன் உன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஜனங்களை தன் பக்கம் சேர்த்து கொண்டு அவன் மேட்டுமை தேடுகிறான் என்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். இங்கே அப்படி குறிப்பிடவில்லை. எஜமானானவன், ஐஸ்வர்யவானாகிய எஜமானானவன் மேட்டிமையுள்ளவன். அந்த காலத்திலே அந்த மேட்டிமையோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அந்த மேட்டிமையோடு இருக்கிற எஜமான இடத்திலே இந்த ஊழியக்காரன் தனக்கு மேட்டிமை வரும்படியாக அவனுடைய பணத்திலிருந்து எடுத்து எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்ப உதவி செய்யும் பொழுது எஜமானை போய் மெச்சிக்கொள்வார்களா அல்லது ஊழியக்காரனை மெச்சிக்கொள்வார்களா? நல்லா இப்ப சிந்தித்து பாருங்க. இது நல்ல ஒரு ஊமை, அருமையான ஒரு ஊமை. இது அருமையா நமக்கும் பொருந்தும். எஜமானை மெச்சிக்கொள்வார்களா ஊழியக்காரனை மெச்சிக்கொள்வார்களா? எஜமான கஞ்சன்,
கொடுக்குற காசுக்கு வட்டி வாங்குறாள். இதைத்தான் இந்த அக்கௌண்டன்ட் செஞ்சுட்டு உக்கரஹாரக்காரன் செஞ்சு கொண்டு இருந்தான். ஆனால் இவனுக்கு திடீர்னு என்ன வந்ததுன்னு தெரியல. எஜமானுக்கு இவ்வளவு மேட்டிமை இருக்குது, ஏன் நாமும் இந்த மேட்டிமை தேடக்கூடாது என்று எஜமானுடைய ஆஸ்தியிலிருந்து எடுத்து செலவழித்தான். தனக்காக செலவு பண்ணல. தனக்காக செலவு பண்ணியிருந்தானா அந்த இடத்துல அது வார்த்தைகள் வராது. மற்றவர்களுக்கு செலவு பண்ணியிருக்கிறான். ஏன் செலவு பண்ணினான் என்றால், தன்னுடைய எஜமானுக்கு வரக்கூடிய அந்த மேட்டிமை, கனம், ஐஸ்வர்யம் எல்லாம் தனக்கும் வர வேண்டும் என்கிற காரியத்தினால் அவன் செலவழித்திருக்கிறான் என்பதை வேதம் கூறுகிறது நமக்கு. இங்கே இந்த எஜமானவன் செய்த காரியம் என்னென்றால், இப்பொழுது அவனுடைய நண்பர்கள் அவனை மாதிரியே தான் ஐஸ்வர்யனா இருப்பான். அவன் சொல்லுவான், டே நீ ஒரு அக்கௌண்டா ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிற, அவன் என்ன பண்ணிட்டான், உன்னைய தாண்டி எல்லாத்துட்டையும் பெருமை பேசக்கூடிய அளவிற்கு அவன் உயர்ந்துட்டான் அப்படின்னு போய் சொல்லியிருப்பான். உடனே அந்த ஐஸ்வர்யனுக்கு என்ன வந்து தெரியுங்களா, கோபம் வந்தது. கோபம் வந்து உடனே அந்த வேலைக்காரனாகிய உக்கரஹாரக்காரனை கூப்பிட்டு, டே இன்னையிலிருந்து நீ இந்த வேலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுற, இந்த கணக்கு எல்லாத்தையும் எனக்கு ஒப்பட, இனி நீ இதுக்கு தகுதி இல்லை, அதனால உன்னோட வேலை என்னவோ அதை செய்து போயிரு அப்படின்னு சொல்லி திடீர்னு அவனுக்கே தெரியாத, அந்த ஊழியக்காரனுக்கே தெரியாத அளவிற்கு எஜமான் திடீர் என்று அவனை கூப்பிட்டு சொல்லுகிறான். அவன் எஜமான் சொல்லின உடனே அவன் உடனே கணக்கை ஒப்பிக்க முடியாது. ஏன்னா பயங்கரமான வியாபார ஸ்தலம் அது. ஒரு ஐஸ்வர்யன் இருந்தானா அவனுக்கு நிறைய, ஒரு பேங்க்னா வைங்கள, அது அவ்வளவு காரியங்கள், கணக்கு காரியங்கள் அவ்வளவு இருக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் இவன்கிட்ட தான் இருக்குது. இந்த ரகசியம் பூரா இவன்கிட்ட தான் இருக்குது. அதனால நீ என்னுடைய கணக்குகள் எல்லாவற்றையும் ஒப்படைச்சிட்டு நீ இந்த வேலையிலிருந்து போயிருங்கிறான். இவன் இந்த ஊழியக்காரன் இதை காதில் வாங்கி கொண்டு என்ன பண்ணிருக்கான் என்பதை பாருங்க. அதுதான் உலகத்தாருடைய சிந்தனை. உலகத்தாருடைய சிந்தனை இப்படித்தான் இருக்கும். ஒரு எஜமான் தன்னை துரத்தும் பொழுது ஞானமாய் செய்வான். எஜமானுக்கு பிரியம் உண்டாகும் மடக்கி அவன் காரியத்தை செய்வான். இவன் என்ன பண்ணனா, போய் ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்து, ஒரு தனிமையில உட்கார்ந்து, என்னடா இப்பேற்பட்ட ஒரு மேட்டிமையான ஒரு கௌரவமான ஒரு ஐஸ்வர்யன்ட்ட நாம அக்கௌண்டண்டா இருந்தோம், கேசியரா இருந்தோம், இந்த வேலையிலிருந்து நம்மளை தள்ளி விட்டுட்டாருன்னா நம்மளை எவனுமே மதிக்க மாட்டானே, இப்போ மதிக்கிற அளவுக்கு நாம் அந்த இடத்துல இருந்து எல்லாத்துக்கும் உதவி செஞ்சிருக்கிறோம், இனிமேல் நம்மளை தள்ளி விட்டானா நமக்கு எவனுமே உதவி செய்ய மாட்டான், யாருக்குமே இவன் உதவி செய்ய மாட்டான்னு சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாம் இவனை மதிக்க மாட்டாங்க என்பதை நினைத்து, தனக்கு மேட்டிமை வருவதை நினைத்து, நல்ல ஒரு பாருங்க, அதாங்க உலகத்தாருடைய சிந்தனைகள் இப்படித்தான் இருக்கிறது. மேட்டிமையை தேடுவது எப்படி என்பதைத்தான் அவர்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தாழ்மை என்கிற குணம் யாரிடமே வருவதில்லை. இந்த ஊழியக்காரன் அப்படியே இருந்துட்டான். எஜமான இருந்த மேட்டிமையிலேயே இருந்தான். அவனோட அந்தஸ்துக்கு தெரியாத அவன் அந்த மதிப்பை தேடிவிட்டான். ஏன்னா அவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறான் அந்த தேசத்துல. அவன் பேர் ஒரு குப்பன் வைக்கல, குப்பன் எஜமான் பேரு சுப்பன் இருந்தா சுப்பனை தெரியறத விட குப்பனை தெரியறத ஜாஸ்தியா பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு பெருமையை தேடி வைத்திருந்தான். திடீர்னு இப்படி சொன்ன அந்த பெருமை எல்லாம் போய்விடுமே, 4 பேர் நம்மளை மதிக்க மாட்டாங்களே என்று சொல்லி தனக்குள் சிந்தனை பண்ணினான். இதுதான் பிசாசுனுடைய வேலை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஈஸியாக நமக்குள் நுழைத்து விடுவான். என்ன செய்ய வேண்டும், என்ன
தேவனுக்கு பயப்பட வேண்டுமா, அல்லது இந்த உலக மக்களுக்கு நான் பெருமையோடு இருக்க வேண்டுமா என்கிறதான் யோசனை என்பதை யோசனை கொடுக்கக்கூடியவன் பிசாசானவன். முதலாவது கொடுக்கக்கூடியது உலக காரியங்களுக்கு பெருமையை தேட வேண்டும் என்பதைத்தான் பிசாசன் தூண்டு விடுவான். அது நன்றாக இருக்கும், அது யோசனை பண்ணும் பொழுது நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அது வீண் பிரயோஜனம் உள்ள ஒரு மேட்டுமை என்பதை புரிந்து கொள்ள மாட்டோம். அவன் தனக்குள்ளே யோசனை பண்ணி என்ன பண்ணனா, இவனுக்கு தானே தெரியும் எல்லா கணக்கும், தன்னுடைய எஜமான இடத்துல கடன் பட்டவங்க எல்லாம் வரவழைக்கலாம். இவன் யோசனை பண்ணின உடனே என்ன நினைத்தா தெரியுங்களா, இனி நான் எங்க போய் வேலை செய்வேன், யார்கிட்ட போய் வேலை கேட்பேன், யாருமே நீ மதிக்க மாட்டானே, ஒரு பெரிய ஐஸ்வர்யன்ட்டு இருந்து நம்ம வேலையை துரத்தி விட்டா அப்படிங்கும்போது நம்மளை யாருமே வேலைக்கு சேர்த்த மாட்டாங்களே, இந்த தேசமே நம்மளை மதிக்காதே என்று நினைத்து என்ன தன் மனதில் நினைக்கிறான் பாருங்க. கொத்துகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கிறதற்கும் எனக்கு வெட்கப்படுகிறேன். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. நான் சாகிறதுக்கு, என்னுடைய பிரஸ்டீஜை விட்டு சாகிறதுக்கு வெட்கப்படுகிறேன். போய் கொத்து வேலை செய்வதற்கு, அதாவது தோட்ட வேலை, விவசாயியாக வேலை செய்வதற்கு எனக்கு அந்த பெருமை எனக்கு இடம் கொடுக்கவில்லை. நான் எப்படி இதை ஜமாளிப்பேன் என்பதை சிந்தித்தவனாக, ஒரு பெரிய காரியத்திலிருந்து கீழே வரும்பொழுது உள்ளுக்குள் வரக்கூடிய காரியம் இப்படித்தான் இருக்கும். இனி இவ்வளோ பெரிய ஸ்தானத்திலிருந்து நாம போய் ஒரு மூட்டை தூக்குற வேலைக்கு போறதா, இது கேவலமா நினைப்பாங்களே பார்க்குறவங்கெல்லாம். அடுத்தது சரி இதெல்லாம் போயிடுச்சு, இனி யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க, நாம் செத்து போகலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு ஒரு இடம் கொடுக்க மாட்டேங்குது, மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இப்படியே மேட்டிமையாக நம்ம வாழ்ந்துட்டோம், இனி அப்படிதான் வாழணும், இதுக்கு என்ன யோசனை என்பதை சிந்தித்தான். உடனே தனக்குள் அந்த சிந்தனை விரைவாக செயல்பட ஆரம்பித்து விட்டது. சாத்தான் அவ்வளவு விரைவாக செயல்பட வைப்பான். விரைவாக செயல்பட வைத்தது. உடனே தன்னுடைய எஜமானத்திலே வேலை செய்த பொழுது அவன் யாருக்கு கடன் கொடுத்தான் என்கிற கணக்கு இந்த உக்கராக்காரர்கிட்ட இருக்குது. அவனுக்கு தான் தெரியும். அவன் என்ன பண்ணனா, நேரா போனான், ஒவ்வொருத்தனையும் போய் பார்த்தான். அதாவது 2 பேர்த்த போய் பார்த்தான். ஒருத்தன்ட்ட போய் ஒருத்தன் 100 குடம் தண்ணீர், அதானுங்க எண்ணெய், 100 குடம் எண்ணெய். எண்ணெய்னா கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லைங்க, ஒலிவ எண்ணெய், விலையுயர்ந்த எண்ணெய் இது. இந்த எண்ணெயை வாங்கினவனை, 100 குடம் எண்ணெய் வாங்கினவனை சந்தித்தான். சந்தித்து என்ன சொன்னான் தெரியுங்களா, ஏய் உனக்கு 20% தள்ளுபடி பண்ற, மீதி 80% நீ கட்டிரு முதலாளிக்கிட்ட. 20% தள்ளுபடி பண்ணிடுற, 80% முதலாளிக்கு கட்டியிருக்கிறான். ஒரு கலோரி 300 லிட்டர், சாரி, ஒரு கலோரி 30 லிட்டரு, ஒரு கலோரி, ஒரு கேலன் 3.75 லிட்டர் கணக்கு. அவன் கடன் பட்டது எவ்வளவுங்க, 80. 20% தள்ளுபடி பண்ணி 80 என்று எழுது என்று சொல்லிட்டான். அவன் மொத்தமா கொடுக்க வேண்டியது 3000 லிட்டர் முதலாளிக்கு. ஆனால் முதலாளியோட கணக்கு பிரகாரம் ஜாஸ்தியாக வருது. அந்த 20% சேர்த்தனோம்னா ஜாஸ்தியாக வருது. இதை அவன் ரிடக்ஷன் பண்ணும்போது, தள்ளுபடி பண்ணும் பொழுது அந்த 80% அவன் கட்டினா போதும். இந்த அக்கௌண்ட் இவன்கிட்ட தான் இருக்குது, இவன் பார்த்து சொல்றது தானே எஜமான்ட்ட. அவன் கணக்கு ஒப்பிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் செஞ்சாகணும் இல்லையா. இதை அவன்கிட்ட சொன்னோன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அடுத்தது என்ன பண்ணா, வேறொருவன்கிட்ட போய் அவன் பட்ட கடன் எவ்வளவு என்று 100 கலம் கோதுமை. 100 கலம் கோதுமை, 100 கலம் என்றால்
35,000 டன். ஒரு டன் 1000 கிலோ இல்லையா? ஒரு டன் 1000 கிலோ, 35,000 டன் கடன் பட்டிருக்கிறான். இவன்கிட்ட போய் என்ன சொல்றான்? 80 என்று எழுதுன்னு சொல்லி இவனையும் 80 என்று எழுத சொல்றான். அவனை 50, இவனை 80. இவனோட கணக்கு இதேதான் 3500. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்தது. அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே விலை உயர்ந்த ஒரு பொருள். எண்ணெயா வாங்கினா எண்ணெயாத்தான் அங்கே கொடுக்கணும். அது சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா 20 வருஷமோ என்னமோ கணக்கு. ஒரு ஒரு கல்லறிக்கிறது 20 வருஷம் கூலியாமா. அவன் எப்படி வாங்கி எப்படி வியாபாரம் பண்ணியிருப்பான் என்னங்கிறது தெரியாது. அந்த கணக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் வேதம் நமக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கை சொல்லுது. இந்த கணக்கு எதனால சொல்லுதுன்னா, சாதாரண ஐஸ்வர்யவான் என்பதற்காக சொல்லல, அது பெரிய ஐஸ்வர்யவான் என்பதை காட்டுவதற்காக ஒலிவ எண்ணெய் கோதுமை என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்கு. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உபயோகப்படுத்தியிருக்கிறார். ஒலிவ எண்ணெய் விலை உயர்ந்தது, கோதுமை அவர்களுடைய அன்றாட தேவைக்கு அது உபயோகப்படக்கூடியது. இவன் இதையெல்லாம் சொல்லி கடன் பட்டவர்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி எழுது என்று சொல்லி சீக்கிரம் எழுதி வச்சுட்டு முதலாளிகிட்ட போய் சொல்ல போகும்போது முதலாளி என்ன சொல்றான்னு பாருங்க. 8வது வசனம் படிங்க. அநீதி உள்ள உபகாரக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு புத்திமான்களாக இருக்கிறாங்க என்பதை இயேசு கிறிஸ்துவோட உவமையா சொல்றாரு பாருங்க. இவ்வளவு புத்தி எங்கிருந்துங்க வந்தது? தேவன் கொடுத்த புத்தியா? இல்லையே. தேவன் கொடுத்த புத்தி இப்படியெல்லாம் யோசனை பண்ண விடாது. நம்மளை நீதியாய் நம்மை நடத்தும் தேவன் கொடுத்த ஞானம். ஆனால் உலகம் கொடுக்கக்கூடிய ஞானம் ஏமாற்று வேலை, பொய், மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு தூண்டுகிற காரியம், இதையெல்லாம் செய்யக்கூடியது சாத்தான். அதனால தான் அந்த இடத்துல ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தை ஆள்றதுக்கு யாருங்க? சாத்தான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இந்த பிரபஞ்சத்தில் சாத்தானுடைய பிள்ளைகளாகிய இவர்கள் அதிக ஞானவான்களாகி புத்திமான்களாகி இருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்களை பற்றி சொல்லுகிறார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து மெச்சி சொல்றாரா? இயேசு கிறிஸ்து தங்களை தாழ்த்துகிற ஒவ்வொருவருக்கும் இதை ஊமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை விளக்கி சொல்லுவதற்காகத்தான் இதை எடுத்து சொல்லுகிறார். 8ஆம் வசனத்துல இப்படி இருக்குது. இப்போ 9ஆம் வசனத்தை பார்க்கலாம். நீங்கள் மாளும் போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்கள் நித்தியமான வீடுகளில் உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி. நித்தியமான வீடு எதுங்க? நித்தியமான வீடு நமக்கெல்லாம் எதுங்க நித்தியமான வீடு? பரலோகம் இல்லையா? நமக்கெல்லாம் நித்தியமான வீடு பரலோகம். இந்த பரலோகமான இந்த ராஜ்யத்திற்குள் நாம் போவதற்கு உலகத்தில் உள்ள, பாருங்க அடுத்த காரியம் பாருங்க, அநீதியான நீதியான பொருள் என்று சொல்லவில்லை, உலக பொருள் என்று சொல்லவில்லை. அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இந்த வார்த்தை கொஞ்சம் நான் ரொம்ப படிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் அப்படியே விளக்கமா வந்தது. அநீதியான உலக பொருள். இயேசு கிறிஸ்துவானவர் நீதியான உலக பொருள் சொல்லுமா, அநீதியான உலக பொருள் சொல்லுமா?
நீதியான உலகப் பொருள் தான் சொல்லியிருக்கணும். நீதியான உலகப் பொருள் இங்கே இல்லைங்க. உலகத்தில் இந்த உலகத்தில் நீதியான உலகப் பொருள் எதுவுமே கிடையாது. அநீதியான பொருள்களினாலே இந்த உலகம் நிறைந்திருக்கிறது என்பதை எடுத்து சுட்டி காட்டுகிறார். ஏன் அப்படி சொல்றார் என்பதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய அந்த நோன்பை முடித்து கொண்டு ஊழியத்திற்கென்று நோன்பு இருந்து 40 நாள் நோன்பு இருந்து அதை முடித்து கொண்டு வரும் வழியிலே சாத்தான் அவரை போய் சந்திக்கிறான். நீங்க அந்த வசனம் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். மூன்றாம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை படித்து பாருங்க. இந்த இடத்துல 4ஆம் அதிகாரம், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு எப்படி இருக்கும்? அவர் பசியாதானே இருக்கும். இது யாருக்குங்க தெரியும்? பிசாசுக்கு தான் தெரியும். கரெக்டாக அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை டச் பண்ணுறான். பசியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல டச் பண்ணா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் விழுந்து விடுவார் என்பதை அவன் நினைத்து விட்டான். ஆனால் அவனுக்கு தோல்விதான் கிடைத்தது. அவன் போய் அவரை எல்லா இடத்துலையும் போய் நிறுத்திட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. இல்லைங்க, அது இல்லை. 8ஆம் வசனம் படிங்க. அதேதான். இல்லை அது இல்லைங்க, 8ஆம் வசனம். யார்கிட்ட காட்டுறாங்க? படைத்தவர்கிட்டயே கொண்டு போய் பிசாசு காட்டுறான். உலகத்தையும் உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களையும் அதனுடைய மகிமையையும் அவருக்கு காண்பித்து, அடிக்கு அடி மறுபடி இந்த மாதிரி அடிக்க முடியுமா நம்மளால? சாத்தான் நமக்குள் வந்து பேசும் பொழுது சாத்தான்ட்ட நம்ம பேச முடியுமா? இப்படி பேசலாம். நம்முடைய காரியத்திலே நாம் அதை காட்டலாம். இங்க ஒரு இதா செயல் வடிவத்தில் காட்டியிருக்குது. ஆனா நாம் நடைமுறையில காட்டலாம். இதை நமக்குள் இந்த மாதிரியான ஒரு காரியம் வரும் பொழுது இங்க இந்த உக்கராகாரனுக்கு இந்த காரியம் வந்தோன்ன அவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவன் பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணிடலாம்? இத்தனை நாள் நான் இந்த ஊழியக்கார எஜமான்ட்ட ஐஸ்வர்யான எஜமான்ட்ட நான் வேலை செஞ்சுட்டேன், மேட்டிமையா இருந்துட்டேன், இனி நான் தாழ்ந்து போகணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள் வந்திருந்ததுன்னா அவன் இந்த மாதிரியான தப்பான ஒரு பொய் கணக்கையும் தன்னிடத்துல எஜமான இடத்துல வாங்கினவங்களையும் ஏமாற்றுவதற்கு தூண்டுவதுமான காரியத்தில் அவன் ஈடுபட்டிருக்க மாட்டான். அவனுக்குள் அந்த மேட்டிமை தன்னை தாழ்த்த முடியல. சாத்தான் எப்படி தான் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, என்ன வணங்குங்க. சாத்ராக் மேசாக் தானியேல் அங்க போயிருங்க. என்ன செஞ்சாரு? அந்த நேபுகாத்நேச்சர் சிலையை வைத்து விட்டு அதை வணங்கு என்று சொன்ன உடனே இந்த 3 வாலிப பிள்ளைகள் அவர்களுக்குள்ளும் சாத்தான் புகுந்திருப்பான். ஆனால் அவர்களுக்குள் அந்த வைராக்கியம் இருந்ததனால்தான் நீ எங்களை கொன்று போட்டாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று உறுதியாக சொன்னார்கள். தேவன் அவர்களுடைய பட்சத்தில் இருந்தார். அவர்களுக்கு எவ்வளவு மேட்டிமையான காரியங்களை கொடுப்பேன் என்று அந்த நேபுகாத்நேச்சர் சொன்னான். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய தேவன் எங்களை கொன்று போட்டாலும் சரி, எங்களை விடுதலை பண்ணினாலும் நாங்கள் தேவன் ஒருவனுக்கே ஆராதனை செய்வோம் என்கிற வார்த்தையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள்.
இந்த இடத்துல இந்த ஐஸ்வர்யவான் இந்த ஊழியக்காரன் செய்திருக்கலாம், செய்ய முடியல. தங்களுடைய மேட்டிமையை அவர்கள் விட்டுவிட்டு அந்த தாழ்மை இடத்துக்கு வர முடியவில்லை. இதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார். அடுத்தது என்ன சொல்றார்? அநீதியுள்ள பொருட்கள். இந்த அநீதியுள்ள பொருள் இந்த உலகத்துல இருக்குது. எப்படி இருக்குது? நமக்கு நாம நீதியா வேலை செய்யறோம், உண்மையா உழைக்கிறோம், நம்மளுக்கு ஒரு முதலாளி சம்பளம் கொடுக்குறாரு இல்லையா? இப்போ கவர்மெண்ட்ல இருக்கிறோம், முதலாளி தான். நமக்கு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கினாலும் முதலாளி தான், பிரைவேட்ல சம்பளம் பண்ணாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த காசு நமக்கு முதலாளி. நாம உண்மையா உழைத்தால் அந்த காசு நீதியாக நம்ம கைக்கு வருது. ஆனால் அந்த காசு புழங்குற இடமெல்லாம் எங்கீங்க? அநீதியுள்ள இடத்துல. பாவம் நிறைந்த உலகத்திலே இந்த காசுகள் நிறைந்திருக்கிறதுனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்திலே அநீதியுள்ள பொருள்களினால் உங்களுக்கு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அநீதியுள்ள பொருள்களினால் உங்களுக்கு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த அநீதியுள்ள பொருள்களினால் நாம சம்பாதிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். இதையும் வேதம் நமக்கு நல்ல அழகாக தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அங்க ஒரு அந்நியனாகிய புறஜாதியனாகிய ஒரு மனுஷன், கொர்நேலியு என்கிற மனுஷன் இருந்தான். அவன் பெருமையாக, பட்டாளத்திலே பெருமையாக இருந்த மனிதன். அவன் நினைத்தால் அவனுக்கு ஒரு 100 பேர் அவனை சுற்றி இருப்பார்கள். அவன் கட்டளையிட்டால் அந்த 100 பேர் ஒவ்வொருவராக என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை கட்டளையிட்டால் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்தில் இருந்த ஒரு புறஜாதியான மனிதன். நல்லா பாருங்க, புறஜாதியான மனிதன். இங்கேயும் இந்த ஐஸ்வர்யவானும் ஊழியக்காரனும் புறஜாதியானவன். ஆனால் அவனுக்குள் வராத அந்த தாழ்மை பெரிய அந்தஸ்திலே 100 படைக்கு அதிபதியான கொர்நேலியு இடத்திலே இருந்தது. இவர் படைக்கு தளபதியான இந்த கொர்நேலியு எப்பேற்பட்ட மனிதனா சொல்லுது பாருங்க, படிங்க 1ஆம் வசனத்திலிருந்து. இவர் எப்பேற்பட்ட மனிதன் என்பதை இந்த வேதம் சொல்லுகிறது பாருங்க. 10 அப்போஸ்தலர் 10 175ஆம் பக்கம். பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இந்த செசரியா பட்டணத்தையே தனக்குள் வைத்திருந்த இந்த கொர்நேலியு. அடுத்தது படிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தம் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு உகந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். என்னங்க அவன் நினைச்சிருந்தா ஜெபமாவது தான தர்மங்களாவது தன்னுடைய அந்தஸ்துக்கு இதெல்லாம் தேவையில்லை அவனுக்கு. அவன் கட்டளையிட்டான 100 பேர் இருக்கிறாங்க அவனுக்கு கீழே. ஆனா அப்பேற்பட்ட மனுஷன் தனக்கு இப்பேற்பட்ட ஒரு பதவி அந்தஸ்து இருக்கிறது என்பதை நினைவு கூடாதபடிக்கு, நினைக்காதபடிக்கு தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி, தேவன் யாருன்னே தெரியாது அந்த புறஜாதியான மனுஷனுக்கு. ஆனால் ஏதோ ஒரு தேவன் இந்த உலகத்திலே நம்மை ஆட்டிக்கொண்டு இருக்கிறார் என்பதை புரிந்தவனாக முதலாவது காரியம் என்ன பண்ணினான் பாருங்க, தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். முதலாவது காரியம் தேவ பக்தியுள்ளவனாக இருந்தால். தான் மாத்திரம் இல்லைங்க, தான் மாத்திரம் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் இல்லை. தன் வீட்டார் அனைவரோடும் கூட, தன் வீட்டார் அனைவரோடும் கூட பயபக்தியா இருந்தான். எவ்வளவு
அதாவது வேதம் நமக்கு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனோடு இருந்தான்னு சொல்லி இருந்திருக்கலாம். முக்கியமாக நம்முடைய தேவனுக்கு பிடித்தமான ஒரு காரியம் தாழ்மை, அடுத்தது பயம். ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த பயம் நமக்குள் பேச வேண்டும். புறஜாதியான இந்த மனுஷனிடத்தில் இப்பேற்பட்ட ஒரு காரியம் இருக்குது என்பதை பாருங்கள். தேவ பக்தியுள்ளவனாக இருந்தது மாத்திரம் அல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்து ஜெபித்துக் கொண்டிருந்தான். இது எப்பேற்பட்ட ஒரு காரியம்! இது தேவனுக்கு எப்படி ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணியிருக்கும் என்பதை பாருங்கள். இந்த மனிதனை பற்றி அப்படிதான் சொல்கிறது. அதுக்கு அப்புறம் அவனுக்கு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். ஜனங்களுக்கு தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். தான தர்மங்களை, கஷ்டப்படுறவங்களையும் வேதனைப்படுறவங்களையும் கடன்பட்டவர்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கு தேவையான பொருள்களை கொடுத்து அவன் அவர்களுக்கு கொடுத்து ஜனங்களுக்கு மிக தர்மங்களை செய்தால் எப்பொழுதும் இதெல்லாம் செஞ்சு கொண்டே இருந்தாலும் கூட நான் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க போதுங்க, அதோட உள்ள தேவனை நோக்கி அனுதினமும் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அதனால தான் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்த கொர்நேலியு அவ்வளவு அழகாக சொல்லுகிறார். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எதற்கென்றால் அவர் கொடுத்தது பூரா நிறைய ஜெப ஆலயங்களை கட்டியிருக்கிறார், தான தர்மங்களை செய்திருக்கிறார். தேவனுக்கு அவரும் அவர் வீட்டார் அனைவரும் பயந்து தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. வேதம் நமக்கு சொல்லுகிறது. எதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க? இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா தேவன் கண்டிப்பா சந்தோஷப்படுவார் தெரியும் இல்லையா அவருக்கு? எதற்காக? நான் அந்த நித்திய வீட்டிற்கு போக வேண்டும் என்பதற்காக அவர் ஏதோ ஒரு பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே ஏவி விட்டார். தான் இந்த உலகத்தில் இருப்பது வெறும் இந்த ஒரு சாதாரண ஒரு கூடாரம். இந்த கூடாரம் அழிஞ்சு போனாலும் ஒரு நித்திய வீடு ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். ஏன் என்பதை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்தே நாள் இயேசு கிறிஸ்துவானவர் இறந்து 30 நாள் கழித்து தேவனுடைய வார்த்தைகள் மிகவும் வேகமாக பரவி கொண்டிருந்தது. பேதுருவினாலே பயங்கரமாக பரவி கொண்டிருந்தது. சபைகள் அங்கங்கே ஸ்தாபனம் ஆகி கொண்டிருந்தது. 3000 5000 என்று சபைகளில் சேர்க்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் இவர் கேள்விப்பட்டு இருக்கிறார். எதற்காக இவர்கள் இப்படி செய்தார்கள்? இதையெல்லாம் கேள்விப்பட்டு இருந்ததனால்தான் கொர்நேலியுவுக்கு இந்த இடம் நமக்கு ஒரு 100 படைக்கு நாம் தளபதியாக இருப்பதை விட ஒரு நித்திய வீட்டுக்கு நாம் போகணும், நான் மட்டும் போகக்கூடாது, என் வீட்டார் அனைவரும் போகணும் என்கிற எண்ணம் கொண்ட மனிதராக இந்த கொர்நேலியு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். ஏங்க இப்படி பண்ணி கொண்டு இருந்தா தேவன் நம்மளை சந்திக்காம இருப்பாரா? தேவன் கண்டிப்பாக சந்திப்பது மாத்திரமல்ல, மிகவும் 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 பெருமை கொள்ளக்கூடிய தேவனாக இருப்பார். நம்மை பார்த்து பாருப்பா, புறஜாதியான மனுஷன் இந்த யூதர்களுக்கு இத்தனை வருட காலமாக நான் வழி நடத்தி கொண்டு வந்தேன், முன்னோர்களினாலும் தீர்க்கதரிசிகளினாலும் வழி நடத்தி கொண்டு வந்தேன். இவனுக்கு புரியாத இந்த வேதம், ஒன்றுமே தெரியாத, தேவனை பற்றியே தெரியாத இந்த புறஜாதியான மனுஷனாகி இந்த பெரிய அந்தஸ்தில் உள்ள இந்த தளபதியான கொர்நேலியுவுக்கு தெரிஞ்சிருக்குதே, சந்தோஷப்பட்டிருப்பாரா? பட்டிருக்க மாட்டாரா?
பட்டார். அதனால தான் தேவதூதர்களை அனுப்பி உனக்கு நித்திய வீடு நிச்சயிக்கப்பட்டிருக்குது கொர்நேலியுவே என்றார். அவருக்கு வேதத்தை போதிக்க பேதுருவை அழைத்து கொண்டு வந்து பேதுருவை விட்டார். அவர் மாத்திரமல்ல ஞானஸ்தானம் எடுத்தது, வீட்டார் அனைவரோடும் கூட ஞானஸ்தானம் பெற்று அந்த நித்தியமான வீட்டை சுதந்திரித்துக் கொண்டார் அநீதியான பொருள்களினால். இப்போ புரிஞ்சுதுங்களா? அநீதியான பொருள் என்னங்கிறது புரிஞ்சுதா? இந்த அநீதியான பொருள் இந்த உலகத்துல தாங்க இருக்குது. பரலோகத்திலுக்கு நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது நித்தியமான பொருள். அதுதான் நித்தியமான வீடு. இங்க கட்டுற வீடெல்லாம் நித்தியமான வீடு அல்ல. இதை கொர்நேலியு நல்லா புரிஞ்சிட்டாரு. தான தர்மங்கள் எல்லாமே செஞ்சாரு, வீட்டாரையும் எல்லாத்தையும் தேவ பயத்துல வழி நடத்தினாரு. ஆனா ஒரு நித்திய வீடு இருக்கிறது, அந்த நித்திய வீட்டுக்குள் நான் போகணும். அதற்கு நான் என்ன பண்ணணும்? பண்ணனாரு. இதுக்கு சாதாரணமா நம்ம போக முடியாது. இதை வேதம் கற்றுக்கொண்டு வேதத்தை கேட்டுக்கொண்டு அதன் மூலமாக வேத வல்லுநர்கள் நமக்கு என்ன போதித்து எப்படியெல்லாம் சொல்லுகிறார்களோ அதை கேட்டு அதன்படி தாழ்மையாக நடந்து அவர்கள் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் கண்டிப்பாக நித்திய வீட்டுக்கு போவோம் என்று கொர்நேலியு நினைத்ததினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். வீட்டார் அனைவரோடும் கூட ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். அவருக்கு நித்தியமான வீடு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல லூக்கா 16ஆம் அதிகாரத்துல நாம பார்த்த வசனம் என்னங்க? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. இந்த நித்திய வீட்டில் யாருங்க இருக்கிறா? நித்திய வீட்டில் யார் இருக்கிறா? கரெக்ட், இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். இந்த நித்திய வீட்டுக்கு நாம போனா நம்மை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்வார். அதைத்தான் கொர்நேலியு செய்தார். இதற்கு நீ என்ன பண்றன்னா, நீ உண்மையா உழைக்கிற, சம்பாதிக்கிற, அதற்கு உண்டான கூலியை நீ பெற்றுக்கொள்கிற. இந்த பெற்றுக்கொண்ட கூலியை வைத்து உனக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றி விட்டு இருக்கிறவர்களை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உலகத்தில் உனக்கு நிறைய சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள். உலகத்தில் நீ சிநேகிதரை சம்பாதித்தீனா உலகத்தில் அநீதியான இந்த உலக பொருள்களினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். இது நல்லா நம்ம படிச்சு 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 பார்க்கும்போது தான் இதுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தைகள் விளங்கும். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தெளிவுபடுத்துவார். அநீதியான பொருள் இல்லை. நாங்கள் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அநீதியான பொருள்னா எத்தனையோ. அப்போ நம்ம போய் கொள்ளையடிச்சுட்டு வந்து அதை மற்றவங்களுக்கு தானம் இந்த திருப்பதியில் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? கொள்ளையடித்த பொருளை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொட்டுறது. கொட்டிட்டா சாமியை நம்மளை ஒன்றும் சொல்லாது, நம்ம சம்பாரிச்சிட்டே இருக்கலாம். அது இல்லை, அது இல்லை. கொர்நேலியு அநீதியான பொருள் தான் வச்சிருந்தாரு. ஆனா அவர்கிட்ட இருக்கிற அந்த பொருள்னால நல்ல காரியங்களை செய்தார். நல்ல காரியங்களை செய்ததினால் நண்பர்களை சம்பாதித்தார். அப்போஸ்தலர்களையும் சீசர்களையும் சம்பாதித்தார். சபைக்குள்ளே சேர்த்து கொள்ளப்பட்டார். சபையில் உள்ள அங்கத்தினர்கள் அவர்களை நண்பர்களாக, சகோதர சகோதரிகளாக, வீட்டாராக சேர்த்து கொண்டார்கள். ஒரு அந்நிய புறஜாதியான் என்று நினைக்காதபடிக்கு இவன் நம்முடைய சகோதர சகோதரி குடும்பம் என்று நினைத்தார்கள். இந்த மாதிரியான நித்திய வீட்டுக்கு வருவதற்கு தான் இதை இப்படி சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தையை படிக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை இருக்குது, சிநேகிதரை சம்பாதியுங்கள் இருக்குது. சிநேகிதருங்கிற வார்த்தைக்கு இப்போ அவர் சொன்னார், கரெக்டாக சொன்னார். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு
இந்த வார்த்தையை நாம் வேதத்தில் படிக்கிறோமா? படிக்கிறோம். படிங்க யாத்திரையாகமம். அதுக்கு முன்னாடி ஏசாயா 41 அதிகாரம், ஏசாயா 41 அதிகாரம் 8 வசனம் படிங்க. இந்த சிநேகிதர் யாராக இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலரே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. சிநேகிதன் யார சொன்னாருங்க? ஆபிரகாம் சொன்னார். இன்னொரு சிநேகிதர் இருந்தாரு, யார் தெரியுங்களா? யாத்திரையாகமம் 31 அதிகாரம் 33 அதிகாரம் 11 வசனம். இன்னொரு சிநேகிதர். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். எப்படிங்க? ஒரு சிநேகிதனோட பேசுவது போல மோசேயினிடத்திலே முகமுகமாய் பேசினார். எவ்வளவு பிரியமா இருந்தா அப்படி பேசியிருப்பாருங்க. தோல் மேல கை போட்டு கூட பேசியிருப்பாரு. ஆபிரகாம் அவ்வளவு விசுவாசித்தார். அதனால தான் அவரை சிநேகிதர் என்று தோல் மேல கை போட்டு சொன்னார். மோசே இத்தனை பாடுகள் கஷ்டங்கள் பட்டாரு என்பதை நினைத்த அவரையும் சிநேகிதர் என்று தோல் மேல் கை போட்டுக் கொண்டார். இப்பேற்பட்ட சிநேகிதர் அங்க இருக்கிறாரு. நீ இந்த இடத்துல, இந்த பூமிக்குரிய இந்த கூடாரமாகிய இந்த இடத்துல நீ சாகும்போது இந்த அநீதியமான பொருள்களினால் உங்களை நித்தியமான வீடுகளை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, நித்தியமான வீடுகளில், நித்தியமான வீடு எதுனா பரலோகம். நமக்கு அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் வீற்றிருக்கிறார். நம்மை அழைப்பதற்கு அங்கே ரெடியாக இருக்கிறார். நாம் செத்து போனோன்னா நம்முடைய அந்த ஆவியை அவர் ஏற்றுக்கொள்வார். தேவன் கொடுத்த ஆவி தேவனிடத்திலே போகும். மண்ணான அந்த உடல் மண்ணுக்கு திரும்பி போயிடும். அங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவானவர் இதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு தயாராக இருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல இவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த ஊமையை அவர்களுக்கு சொல்கிறார். இதை கேட்ட உடனே பரிசேயர் எப்படி போனாங்களாமா? படிங்க 14 வசனம். இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார். ஏங்க பரியாசம் பண்ணாங்க? அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இவனே மனுஷனா இருக்கிறான், இவன் நித்திய வீட்டுக்கு கூட்டிட்டு போறானா, நம்மளுக்கு யெகோவா தேவன் ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற அந்த நியாய பிரமாணத்தை கை கொண்டதினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன ஊமைகளை எல்லாம் பரியாசம் பண்ணினார்கள். சில காரியத்திலே அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள், கோபம் அடைந்தார்கள், கொலை செய்யக்கூடிய அளவிற்கு போனார்கள். அந்த அளவிற்கு போகக்கூடிய சூழ்நிலையை சாத்தான் உண்டு பண்ணி விடுவார். இந்த இடத்துல ஆரணக்காரனாகிய இவனை சொல்லி நமக்கு எப்படி கொண்டு வந்து காட்டுகிறார் என்பதை பாருங்கள். ஒரு வேலைக்காரன் தான், அக்கௌண்டன்ட். இவனுக்கு இருக்கிற தகுதி மேட்டுமையான தகுதி. இந்த தகுதியிலே தன் எஜமானோட பெரிய தகுதிக்கு வர வேண்டும் என்று நினைத்து இந்த இடத்துல சாத்தானை நினைவு கூறுங்கள். சாத்தான் உப்பரியிலே கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவை உபவாசம் இருந்து 40 நாள் இருந்தார் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் காட்டி அவன் என்ன சொன்னா, இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா சகலமும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா அவர்கிட்டயே. அவன் கொண்ட மேட்டுமையினால் அவன் இருந்த நித்திய வீட்டிலிருந்து தள்ளப்பட்டு போனான். எசேக்கியேல படிக்கிறோம். எசேக்கியா 23 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அந்த சாத்தான் எப்பேற்பட்ட தகுதியில் இருந்தான் என்பதை நான் படிக்கலாம். படிக்க வேண்டாம், அது பார்த்துக்குங்க. 23 நினைக்கிறேன். எசேக்கியேல தன்னுடைய ஸ்தானம் எப்பேற்பட்ட ஸ்தானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டு விட்டான் என்பதை நீங்கள் பாருங்கள். அதனால் அவன் இருந்த அந்த நித்திய வீட்டிலிருந்து தள்ளப்பட்டதினால் இந்த உலகம் அவனுடையது என்று நினைத்து உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான்.
இன்னொரு கூட வசனம் படிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12-13. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 16 படி. பிள்ளைகளே, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் தான் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் பிசாசினால் உண்டானவைகள். கண்களின் நிச்சயம், மேட்டுமையும், மாம்சத்தின் பெருமையும், இதையெல்லாம் பிசாசினால் உண்டானவைகள், தேவனால் உண்டாகவில்லை. அதனால்தான் இந்த இடத்துல யோவான் ஆசிரியர் அழகாக விளக்கி சொல்லிட்டார். இது மேல நீங்க அன்பு வைக்காதீங்க. இந்த அன்பு வச்சீங்க அப்படின்னா உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுவீர்கள். சாத்தான் உங்களை அந்த நித்தியமான வீட்டுக்கு போகக்கூடாத அளவிற்கு தள்ளிவிடுவான். சரிங்க, இங்க கெட்ட ஆராதனைக்காரனாகிய இந்த ஊழியக்காரனை சொல்லிட்டாரு. நாம யாரா இருக்கிறோம்? நாம இயேசு கிறிஸ்துவுக்கு யாரா இருக்கிறோம்? நாம ஒரு உக்கரக்காரன். நாம ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உக்கரக்காரனாக வேலைக்காரனா. படிங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எப்படி அந்த உக்கரக்காரன் இருக்க வேண்டும் என்பதையும் பவுலாசிரியர் நமக்கு எழுதுகிறார். இன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியதற்கு எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது எவ்விட இது அது இல்லை. 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1-2. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரக்காரன் உண்மையுள்ளவன் என்றும் காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். எப்படி இருக்கணுங்க? உண்மையுள்ள உக்கரக்காரனாக இருப்பது அவசியமாக இருக்கிறது இந்த உலகத்திலே. நான் சபையாகிய நித்தியமான வீடாகிய இந்த சபைக்குள்ளே வந்துவிட்டேன். நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் தான். அது எப்பேற்பட்ட ஊழியக்காரன்? உண்மையுள்ள ஊழியக்காரன், உக்கிரகாரக்காரன். தேவன் உண்மையுள்ள ஊழியக்காரனுக்கு என்னத்தை வெளிப்படுத்துறாருன்னு பாருங்க. பரலோகத்தின் ரகசியங்களில் தேவனுடைய ரகசியங்களை உக்கரக்காரன் என்று எண்ணிக்கொள்ள கடவன். இந்த ரகசியங்கள் எல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறாரு என்று ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு உக்கரக்காரனும் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த ரகசியமெல்லாம் எனக்கு இருக்குது. எப்படி சீசர்களுக்கு அவர் சொல்றாரோ, அவர்களுக்கு விளங்கவில்லை, உங்களுக்கு கண்டிப்பாக விளங்கியிருக்கும் என்று சொல்றார் இல்லையா? மத்தேயில நான் சொல்ற ஓமை உங்களுக்கு விளங்கும் என்று சொன்னார் இல்லையா? அந்த காரியம் உங்களுக்கும் விளங்கும். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த ரகசியம் உக்கரக்காரனாகிய ஊழியக்காரனாகிய உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இது மகா ரகசியம், மகா பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் நாம் அந்த மாதிரியான ஒரு காரியத்தை அறிந்த நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூட பவுல் சொல்கிறார். பார்த்தீங்களா? உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சபைக்கும் சரி, வீட்டிற்கும் சரி, இந்த தேசத்துக்கும் சரி, நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பவுலாசிரியர் சொல்லுகிறார். ஆனால் அங்கே இருந்த அந்த உக்கரக்காரன் வேலைக்காரன் பொய்யான ஒரு வேலைக்காரனாக இருந்தான். பொய்யான வேலைக்காரனை தேவன் ஏற்றுக்கொள்வது இல்லை. மேட்டுமையான எஜமானை தேவன் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அதனால்தான்
உலகத்திலும் அதே மறுபடியும் படிங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம். அது இல்லைங்க 8ஆம் வசனம். அநீதியில் உக்கிரக்காரன் துக்கியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். அவன் செய்தது பொய், அநியாயம். ஆனா அவனும் பொய்க்காரன். அதனால தான் அவன் தன்னுடைய ஊழியக்காரனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் புத்திமான்களாக இல்லைனாலும் பரவாயில்லைங்க, தேவனுக்கேற்ற புத்திமான்களாக நடந்தால் போதும், தேவனுக்கென்று உண்மையாய் நடந்தால் போதும். அதே வார்த்தையில என்ன பண்ணுறாங்க, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அவங்கெல்லாம் அதிக புத்திமானா இருந்தா இருந்துட்டு போட்டுங்க, இருக்கட்டும். அதிக புத்திமானா இருந்து நிறைய சம்பாதிக்கட்டுங்க, வேடிக்கை பார்க்கலாம். நாம அவங்களை நாம் ஒரு காலத்தில் வேடிக்கை பார்க்க போகிறோம். அதனால தான் வேதம் நல்ல விளக்கமாகவே நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அருமையா சொல்லுது. யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை வேதம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுது பாருங்க. நாங்களோ சிறுவையில் அறையப்பட்ட இல்ல 27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் வைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமான பாண்டங்க நாம இந்த பலவீனமான பாண்டங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஞானிகளை எதுக்காக தெரிந்து கொண்டார்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. ஞானி என்ன இங்க இருந்தா பார்த்தீங்களா, மெச்சிக்கொண்டான் பார்த்தீங்களா இந்த எஜமான், அவன் ஞானி. அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் உலகத்துக்கு நான் ஞானி என்று. ஆனால் தேவன் பார்வையிலே ஞானிகள் நாம் தான். நாம் பலவீனமாக இருந்தாலும் கூட நம்மை தேற்றுவதற்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே பவுலாசிரியர் சொல்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் இவ்வுலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அவங்கெல்லாம் வெட்கப்படுங்க. அவன் சொல்லுவான் நம்மளை பார்த்து, இவெல்லாம் பைத்தியக்காரன்டா, ஞாயிற்றுக்கிழமையான காலையில் எழுந்திரிச்சு பைபிளை தூக்கிட்டு போறான். பேசுவேன்னா பேச மாட்டான், பேசுவான். அவன் நம்மளை பார்த்து எல்லாம் பைத்தியக்காரனுங்க, உலகத்தில் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, இன்னமும் தேவன் பைபிள் இதுதான் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போறான், நம்மை பார்த்து கேவலப்படுத்துவான். பரவாயில்லை, அவங்களால நம்மைத்தான் தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி. பலமுள்ளவன், இந்த உலகத்திலே பலமுள்ளவனாக இருக்கிற ஐஸ்வர்யவான்கள், அவர்களெல்லாம் கண் கூட பார்க்கும் அளவுக்கு வெட்கப்படுத்தும்படி பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இவ்வளவு அற்புதமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, ஒன்றுமே அறியாத என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறாரே, படிக்கவே தெரியாதே, என்னை கேட்கக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுத்தாரே. எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ அவளுக்கு படிக்க தெரியாதுங்க கொடுத்தீங்கன்னா. ஆனால் சொன்னவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் அவர்களுக்கு இருக்கிறது அல்லவா? படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, படிக்க தெரிந்தவங்களை விட சொன்னவைகளை உடனே புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இருக்கிற பாருங்க, அவங்க புத்திமான். அந்த புத்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? இதை விட மேலான ஒரு பாக்கியம் நமக்கு எங்க கிடைக்க போகுது? இந்த அருமையான இந்த கதாபாத்திரமாகிய இந்த வேலைக்காரனாகிய நாம், உக்கரக்காரனாகிய நாம், இந்த வேலையை நம்முடைய மரண பரியந்தம் வரை ஒழுங்காய் கரையமாய் உண்மையாய் நடத்த தேவன் தாமே நம்மை வழிநடத்துவாராக.